ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் வித் அம்மு சேனல். இன்றைக்கி நண்டு குழம்பு ருசியாக எப்படி செய்யணும்னா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்கனவே நண்டு எப்படியெல்லாம் க்ளீன் பண்ணுறதுன்னு நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், அதையும் பாருங்கள். மஞ்சத்தூள் உப்பு போட்டு எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டோம். இந்த குழம்புக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணுவோம். 2 பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் இருந்தால் கூட நீங்கள் ஒரு 2-3 கைப்பிடி சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். ரொம்ப ருசியாக இருக்கும். இந்த சளிக்கு ரொம்ப நல்லது. ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகா. இதெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக கொடுங்க. அந்த 2 பச்சை மிளகா அப்படியே உடச்சி போட்டுக்கோங்க. தக்காளி பழம் நல்லா ஒரு பெரிய தக்காளி பழமாக ஒன்று எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே போட்டுக்கோங்க. பாருங்கள், 4 துண்டாக இருக்குது. அதையுமே போட்டுக்கோங்க. பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 பூண்டு இல்லை 15 பூண்டு பல் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த மாதிரிலாம் நம்ம அரைச்சி வச்சு செய்யும் போது. இதை பாருங்கள், கருவேப்பிலை ஒரு கைப்பிடி போட்டுக்கோங்க. காரத்துக்கு வந்திங்கன்னா மிளகு போட போகிறோம். 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம். இதெல்லாமே சேர்த்து நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்குவோம். நம்ம தண்ணிலாம் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த தக்காளி வெங்காயத்தில் இருக்க ஈரப்பதமே போதுமானதாக இருக்கும். அரைச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம அரைச்சி நம்ம செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழம்பு பார்த்திங்கன்னா திக்னஸாக இருக்கும். சட்டியில் தான் நம்ம செய்ய போகிறோம். கொஞ்சம் அகலமான சட்டியாக எடுத்திருக்கேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சாதம் வெந்துட்டுருக்கு. வடிக்கிறதுக்கு நல்லா சட்டி காஞ்சிருச்சு. 2 குழி எண்ணெய் ஊற்றிக்கிங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி வேறு எந்த மசாலாவும் போட போகிறதில்ல. வெறும் பெருஞ்சீரகம் மட்டும்தான் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு பொரிய விட போகிறேன். வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் அதையுமே போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கணும். அதனுடைய கலர் மாறணும். பூண்டு பல் ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். இப்போ ஒரு 10 பூண்டு பல் அப்படியே தட்டி போட்டுக்கலாம். இந்த பாருங்கள், ஒன்றும் பாதியமாக அப்படியே நசுக்கி போடுங்க. அது ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். அதுக்காக தான் இப்போ அந்த வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கட்டும். ஏற்கனவே ஒரு தக்காளி பழம் போட்டிருக்கோம். இப்போ 2 தக்காளி பழம் நல்லா பழமான தக்காளி பழம், நாட்டு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம. இதை பாருங்கள், அப்படியே நல்லா வதக்கி கொடுங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரிலாம் நம்ம செய்யும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா சளிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. 2 தக்காளி பழம் சொன்னோம் இல்லையா, அதையுமே போட்டு நல்லா வதக்கிங்க. இப்போ இந்த வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கட்டும். நல்லா குழைய வதங்கணும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். கல் உப்பு சேர்த்துக்குங்க. எப்பயுமே குழம்புக்கு அதுதான் நல்ல ருசியை கொடுக்கும். பாருங்கள், நல்லா வதக்கி கொடுங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த தக்காளியெல்லாம் பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா வருது. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த விழுதை போட்டு வதக்கலாம். ஏன்னா அந்த வெங்காயம் தக்காளி பச்சை வாசனைலாம் போகணும். ஏன்னா இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம் இல்லையா, அதையுமே போட்டு நல்லா வதக்கி கொடுங்க. மசாலா நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்குங்க. ரொம்ப ஹை ஸ்பீடில் வச்சிங்கன்னா அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும். இப்போ கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு அரை சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமாக வேணும்னா நீங்கள் 1 ஸ்பூனோட நம்ம நிறுத்திக்கலாம். இப்போ இதை நல்லா நல்லா வதக்கி கொடுங்க. இப்போ கேஸை நல்லா நீங்கள் ஸ்லோவில் வச்சுக்கிட்டு வதக்கி கொடுங்க. ஏன்னா மிளகாத்தூள் போட்டிங்கன்னா அடி அப்படியே பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான். இந்த பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெய் லைட்டாக பார்த்திங்கன்னா பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். இப்போ தண்ணி நம்ம ஊற்றி வேக விடலாம். நல்லா பாருங்கள், தண்ணி ஊற்றிக்கிங்க. 1 டம்ளரோ இல்லை 2 டம்ளரோ. நான் ஒரு 2-2.5 டம்ளர் ஊற்றிக்கிறேன். ஊற்றிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா நான் மூடி போட்டு கொதிக்க விட போகிறேன். இந்த மிளகாத்தூள் ஸ்மெல் எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம நண்டை நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 10 நிமிஷம் டு 1/4 மணி நேரம் நல்லா கொதிக்கட்டும். நண்டு பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நான். இதை பாருங்கள், எப்படி வெள்ளையாக இருக்குது பாருங்கள். அந்த கவுச்சி ஸ்மெல்லாம் இல்லாமல் நல்லா இருக்குது. இது கடல் நண்டு தான். அவங்களே ஆஞ்சு கொடுத்துட்டாங்க. வீட்டில் மட்டும் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம நண்டை போட்டுக்கலாம். அந்த பாருங்கள், அப்படியே நல்லா கொதிக்குது. அந்த மிளகாத்தூள் ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம நண்டை போட்டுக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக போடுங்க. எல்லா நண்டுமே அப்படியே போட்டுருவோம். நண்டு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் செய்யும் போது தான் நல்லாயிருக்கும். இல்லைனா குறுகிய பாத்திரமாக இருந்தால் அதுக்கு வேகிறதுக்கு சரி வராது. அதுக்காக தான் நான் பெரிய சட்டியில் செய்து காட்டுறேன். இதை பாருங்கள், அப்படியே எல்லா நண்டையுமே போட்டுக்கலாம். ரொம்பவும் நம்ம கிளறி கொடுக்கக்கூடாது. நண்டெல்லாம் போட்டுட்டு அப்படியே மெதுவாக அழுத்தி விடணும். நம்ம இது பார்த்திங்கன்னா நல்லா இந்த சளிக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பனிக்காலத்தில் பார்த்திங்கன்னா வீட்டில் எல்லாருக்கும் சளி பிடிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நண்டு குழம்பு வச்சு சாப்பிடும் போது மூக்கிலேருந்து அப்படியே தண்ணி எல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிடும். நமக்கு நல்லா சீக்கிரமாக சரியாயிடும் இந்த சளியெல்லாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அமைக்க கொடுங்க. லைட்டாக அமுக்குனாலே போதும். இதை அப்படியே மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்குவோம். ஒரு 1/4 மூடி தேங்காயும் ஒரு 10 முந்திரி பருப்பும் எடுத்திருக்கேன். இது நல்லா மழை அரைச்சி எடுத்துக்குவோம். இது திக்னஸ் கொடுக்கும். குழம்பும் டேஸ்ட்டாக இருக்கும். முந்திரி சேர்த்துருக்கனால ரொம்ப ருசியாக இருக்கும் குழம்பு. இந்த திட்டத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டுன்னு. ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு.
கம கம கமன்னு அப்படியே வாசனையாக இருக்குது. நண்டு நல்லா வெந்து இதை பாருங்கள் சூப்பராக இருக்குது. இப்போ வந்து அந்த விழுதை நம்ம அப்படியே தேங்காய் விழுதை வந்து போட்டுக்குவோம். நல்லா கலந்து விடுவோம். ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அந்த மிக்ஸி ஜாரையும் கழுவி அதையுமே அந்த தண்ணியுமே வந்து இந்த குழம்புல அப்படியே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ரொம்ப நேரம் அப்படியே கிளறக்கூடாது, அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டுன்னு. இந்த பக்கம் சாதம் வந்து வெந்துருச்சு. அதையுமே நான் வந்து வடித்து எடுத்து ஒரு ஹாட் பாக்ஸில் கொட்டிக்கிட்டேன். கம கம கமன்னு குழம்பு கொதிக்கிற வாசனை வருது. திறந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. வாவ் சூப்பராக இருக்குது. அப்படியே தலைன்னு கொதிச்சுட்டு எண்ணெய்லாம் அப்படியே மேலே வருது பாருங்கள். இப்போ வந்து அப்படியே ரொம்ப ஸ்லோவாக்கிக்கலாம் நம்ம கேஸை. லைட்டாக வந்து அப்படியே இந்த சட்டியை வந்து அப்படியே ஆட்டி விடுவோம். எல்லாமே ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் ஆகும். அதுக்காக தான் அடிக்கடி நம்ம வந்து இந்த நண்டை மட்டும் கரண்டி வச்சு கிளறிட்டே இருக்கக்கூடாது. இதை பாருங்கள் எடுத்து காட்டுறேன் நண்டு வந்து எப்படி வெந்திருக்குன்னு. சூப்பராக வெந்திருக்கு. இந்த கலரும் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகிடும். இந்த நண்டு வேகும் போது பார்த்திங்கன்னா அந்த கலர் வந்து லைட்டாக மாறி இருக்கும் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை சாதத்துக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சோண்டு வந்து கொத்தமல்லியும் கறிவேப்பிலையும் நம்ம போட்டு இறக்கிக்கலாம். உங்களுக்கு வந்து காரம் வந்து இன்னும் கொஞ்சம் பெப்பர் வந்து வேணும்னா பெப்பர் பவுட்ரு கூட வேணால் கொஞ்சோண்டு லைட்டாக தூவிக்கலாம். எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது திட்டம். இந்த பாருங்கள் கறிவேப்பிலை அப்படியே கொத்தமல்லி போட்டு நம்ம அப்படியே இறக்கிக்க வேண்டியதான். சுட சுட நண்டு குழம்பு ரெடி. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே வரும். என்னுடைய சின்ன பையனுக்கு வந்து சளி பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் வந்து இந்த குழம்பு வந்து இன்றைக்கி செய்தேன். பிள்ளைங்களுக்கு வந்து இது மாதிரி சளி பிடிக்கிற நேரத்தில் நம்ம இது மாதிரிலாம் செய்து கொடுத்தா அவங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து சரியாயிடும். நம்ம சேனலில் நண்டு வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். அது மாதிரி நண்டு குழம்பு வேறு விதமாக எப்படி வைக்கிறதுன்னு போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் பாருங்கள். நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.